அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? அட்ராசிக் ரைவல்ரினா இப்படி தான் இருக்கணும். நேற்று நடந்த ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஸ்மித்து ஃபர்ஸ்ட் bowling போடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு கூத்து நடந்துச்சு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்ல வந்து நம்ம இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து டீமு ஜோ ரூட்டையும் பென்டெக்கட்டை தவிர வேற யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒழுங்கா. ஜோ ரூட் ஒரு 50 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் விக்கெட் போயினே இருந்தாலும் பென்டெக்கட் மட்டும் நங்குற மாதிரி நச்சு நின்ட்டாருங்க. அவர் மட்டும் ஒரு பாட் நச்சுன்னுங்கிறாரு. அவர் மட்டும் எதுவும் வேற பிச்சில் ஆடுற மாதிரி இருக்கு. பென்டெக்கட் ஒரு நாக்க இன்னும் பல வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும். அவர் அடிச்சு 165 வேற மாதிரி நாக்கு. அவரால் தான் இங்கிலாந்து அணி 381 ரன் அடிச்சிருந்தாங்க. 352 டார்கெட்டு. டிராவல்சர் வந்து பொழக்க போறான்னு பார்த்தா நிறைய கட்டா சீக்கிரம் மேத்யூ ஷாட் மட்டும் ஒரு பக்கம் நின்று ஆன் ரெண்டு பக்கம் அந்த ஸ்மூத்தும் காலி சீக்கிரம். நடுவில் இந்த உட்டு வேற அப்படியே பாலை ஏற்றினேங்கிறாரு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மேத்யூ ஷாட் வந்து ஒரு 50 அடிச்சாரு. இந்த பார்ட்னர்ஷிப் தான் மெயின் பார்ட்னர்ஷிப். அலெக்ஸ் கேரன் ஜாஸ்தி நிமிஷம். அப்புறம் அலெக்ஸ் கேர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸி வந்தார். மேக்ஸி வந்து சம்படி அடிச்சாரு. ஜாஸ் இங்கிலீஷ் தாங்க. அது இங்கிலீஷ்காரனை வச்சே இங்கிலீஷ் டீமை போட்டாங்க பார்த்தியா. அவன் பொருள் எடுத்து அவனே போட்டது வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இது ஃபஸ்ட்டு வெண்டிங்க ஆஸ்திரேலியா கப் சாம்பியன் ட்ராஃபியில் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியலங்க. ஃபைனலாக ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி சேஸ் பண்ணி அதாவது சேஸ் பண்ணி வின் பண்ணல, ரெக்கார்ட் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மெயின் டெசன் ஆஃப் இங்கிலீஷ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆஸ்திரேலியன் டீம். பார்ப்போம் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுறான்ட்டு.